அன்பர்களே வணக்கம். சனி பகவான் எப்படி சனீஸ்வரரானார் பார்ப்போமா? சிவபெருமானுடைய 7.5 சனி காலம் ஆரம்ப வேலை. சிவபெருமானோ கைலை மலையில் உள்ளார். அந்த சிவபெருமானை பிடிப்பதற்காக சனி பகவான் கைலை நோக்கி செல்கிறார். சென்றவர் சிவபெருமானை வணங்கி, ஐயனே, உங்களின் 7.5 சனி கால வேலை ஆரம்பமாகிவிட்டது. உங்களை நான் பிடிக்க வேண்டும். உங்களை பிடிப்பதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டார். சிவபெருமான், சனியே, நீயாவது என்னை பிடிப்பதாவது? உன்னை உருவாக்கியவனே நான் தான். என்னையே நீ பிடிக்கப் போகிறாயா? நடக்காது. ஏதோ வந்து விட்டாய், மன்னித்து விடுகிறேன். வந்த வழி பார்த்து சென்று விடு என்று சொல்கிறார். இதை கேட்ட சனி பகவான், ஐயனே, உலகத்தில் உள்ள நியதிகளையெல்லாம் வகுத்து கொடுத்தவர் நீங்கள். உலக நியதியின் படியும் அந்த நியதி உங்களுக்கும் பொருந்தும் என்ற வகையிலும் என்னுடைய கடமையை ஆற்ற நான் வந்திருக்கிறேன். உங்களிடம் அனுமதி கேட்கிறேன். உங்களை நான் பிடிக்க வேண்டும் என்று கூற, சிவபெருமான் முடியவே முடியாது என்று மறுத்து கூறுகிறார். சனி விட்ட பாடில்லை. ஐயனே, 7.5 வருடங்கள் வேண்டாம், 7.5 நாட்கள் உங்களை நான் பிடித்து கொள்ள எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிறார். இதை கேட்ட சிவபெருமான், சனியே, உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை எல்லாம் கட்டி காக்கக்கூடியது என்னுடைய பொறுப்பு. நீ என்னை பிடித்து கொண்டால் அந்த ஜீவராசிகளை யார் கவனிப்பது? இது நடக்காது, என்னை நீ பிடிக்கவே முடியாது என்று மறுத்து கூற, சனி பகவானோ அசைந்து கொடுக்கவில்லை. சனி பகவான், ஐயனே, 7.5 மணி நேரம் வேண்டாம், 7.5 நாழிகையாவது உங்களை நான் பிடித்து கொள்கிறேன். அதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிறார். சிவபெருமானுக்கு கோபம் வந்துவிட்டது. சனியே, நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், என்னை நீ பிடிக்க வேண்டும் என்று மறுபடியும் கூறுகிறாயா? என்ன ஆணவம் உனக்கு? உன் எதிரில் நான் இருந்தால்தானே என்னை நீ பிடிக்க முடியும். என்னுடைய சக்தியை பயன்படுத்தி நான் மறைந்து கொள்கிறேன். உன்னால் என்னை பிடிக்கவே முடியாது, சென்று விடு என்று கூறுகிறார். சனி பகவான் அதே இடத்தில் அசைந்து கொடுக்காமல் நிற்கிறார். இதை பார்த்த சிவபெருமான் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி மறைந்து கொள்கிறார். 7.5 நாழிகைகள் அவர் சனியின் முன்னே மறைந்து நிற்கிறார். 7.5 நாழிகைகள் முடிந்த பின்னர் சிவபெருமான் மறுபடியும் சனி முன்னே தோன்றி, சனியே, பார்த்தாயா, என்னை பிடிக்க உன்னால் முடியவில்லை. என்னுடைய சக்தியை பயன்படுத்தி நான் மறைந்து விட்டேன். என்னை பிடிக்கவே முடியாது, சென்று விடு என்று கூறுகிறார். சனி பகவான், ஐயனே, என்னை பார்த்து எப்போது நீங்கள் பயந்து ஒளிந்து கொண்டீர்களோ அந்த நேரமே உங்களை நான் பிடித்து விட்டேன். இந்த 7.5 நாழிகைகளும் நீங்கள் என்னுடைய பிடியில்தான் இருந்தீர்கள். என்னுடைய கடமை முடிந்து விட்டது. நான் உங்களை விட்டு விலகிவிட்டேன். நான் செல்கிறேன் என்று சிவபெருமானை நோக்கி வணங்கினார். சிரித்த சிவபெருமான், சனியே, இது எல்லாம் என்னுடைய விளையாட்டுக்கள் தான். உன்னுடைய கடமை உணர்வு என்னவென்று எனக்கு தெரியும். உன்னுடன் விளையாடவே இந்த நாடகத்தை அரங்கேற்றினேன். என்னையே நீ பிடித்ததால் இன்று முதல்
சனியாகிய நீ சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுவாய் என்று பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். பட்டத்தை பெற்ற சனி பகவான் மகிழ்ச்சியுடன் திரும்பினார். அடுத்து வேறொரு காணொளியில் நல்ல விஷயத்துடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.